ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சியாளர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக இன்னொரு முறை உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தி, கிறிஸ்து ஏன் இந்த பூமியிலே பிறந்தார்? கிறிஸ்து பூமியிலே பிறந்ததினாலே மனிதனுக்கு உண்டான ஒரு 10 நன்மைகளை, அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் கேட்டிராத எபேசியர் 1 அதிகாரத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். அதாவது, ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள், ஒரு 10 ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததினாலே கிறிஸ்துவின் மூலமாய் மனிதனுக்கு கிடைத்த ஒரு 10 ஆசீர்வாதங்கள். உங்கள் கரத்தில் வேதம் இருக்குமானால் எபேசியர் புஸ்தகம் 1 அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் திருப்பிக் கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். இதுவரை ஒருவேளை நீங்கள் வித்தியாசமான ரீதியிலே எபேசியர் 1 அதிகாரத்தை வாசித்திருக்கலாம். இன்றைக்கு எபேசியர் 1 அதிகாரத்தை இன்னொரு கோணத்தில் ஆவியானவர் நமக்கு படம் பிடித்து காட்டுவாராக. நம்பர் 1, கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த முதல் நோக்கமே தம்முடைய தயவுள்ள சித்தத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். God revealed his will to man. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி மனிதனை குறித்த சித்தம், பரலோகத்தை குறித்த சித்தம், சபையை குறித்த சித்தம், எதிர்காலத்தை குறித்த தம்முடைய சித்தம். வாசிக்கிறேன், கேளுங்கள். 5ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை மனிதனுக்கு, 6ஆம் வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், திரும்ப சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே வெளிப்படுத்துகிறார். அன்பான தேவ பிள்ளையே, God reveals his will. உன்னை குறித்த சித்தம், எதிர்காலத்தை குறித்து. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய கேள்விக்குறி, எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும். இயேசு, தேவன் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த முதல் நோக்கமே டு ரிவீல் his will. அவருடைய சித்தத்தை உன்னிலே, உன் மூலமாக நிறைவேற்றத்தான் இயேசு பிறந்தார். இன்றைக்கு அநேக வித்தியாசமான பேசுகிற மக்கள் ஏராளம். அது உண்மைதான். ஆனால் முதலாவது, ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்த நோக்கமே உன்னிலே, உன் மூலமாய் அவருடைய சித்தத்தை. அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்க வசனம் சொல்லுகிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தை படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்படியானால் உன்னை குறித்த சித்தம், உன் எதிர்காலத்தை குறித்த சித்தம், உன் ஊழியத்தை குறித்த சித்தத்தை வெளிப்படுத்த God became man. அந்த சித்தத்தை அவர் தன் மனதில் வைத்திருந்தார். அந்த சித்தத்தை உன்னில், உங்களில், என்னில் நிறைவேற்றத்தான் இந்த பூமியிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக கடவுள் மனிதனானார். தேவன் இந்த பூமியில பிறந்த முதல் நோக்கம் டு fulfill his plan and purpose in you and through you. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரே, அவர் சித்தத்துக்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? திரும்ப சொல்லுகிறேன், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, இதற்காகவே உங்களை அவர் முன்குறித்தார். அப்படியானால் இந்த இன்னொரு கோணத்தில் பாருங்கள், இயேசு இந்த பூமியில வந்த நோக்கமே அவருடைய சித்தத்தை உங்களில், உங்கள் மூலமாய், அதாவது நிறைவேற்ற இந்த பூமியில பிறந்தார். இரண்டாவது, அடுத்த இன்னொரு வார்த்தை, இது 5ஆம் வசனத்தில் வந்திருக்கிறது, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நீங்களும் நானும் வாழும்படியாய். திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக. மனிதன் அக்கிரமம் உள்ளவனாய், அதாவது தேவனுக்கு தூரமாய், இந்த பூமியிலே இகழ்ச்சிக்குரியவனாய், பரியாசத்துக்குரியவனாய், நகைப்புக்கு உரியவனாய், நம்பிக்கை இல்லாதவனாய் வாழ்ந்த மனிதனை திருமறை சொல்லுகிறது தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக வாழ வைக்கத்தான் இயேசு பிறந்தார். அன்பானவர்களே, எந்த மனிதன் பாவம் செய்தானோ, எந்த மனிதன் விழுந்து போனானோ, அதே மனிதனை ஒரு தமிழ் வேதம் சொல்லுகிறது மகிமைக்கு புகழ்ச்சியாக. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நிறைவேற்றத்தான் இயேசு வந்தார். மதத்தை ஸ்தாபிக்கல்ல. இன்றைக்கு பெத்லகேமை குறித்து, சாஸ்திரிகளை குறித்து, அந்த நட்சத்திரங்களை குறித்து ஏராளமான செய்திகள் உண்டு. ஆனால் இந்த நாளின் செய்தி, ஆண்டவர் இந்த பூமியிலே பிறந்த முதல் நோக்கம் தம்முடைய சித்தத்தை உன்னிலே, உன் மூலமாய் நிறைவேற்ற, டு
to fulfill his will in you and through you. இரண்டாவது, to give his grace, அவருடைய கிருபையை உன்னிலே வெளிப்படுத்தி, தமிழ் வேதம் சொல்கிறது, அதாவது தாம் தமக்கு தந்திருன தம்முடைய கிருபை. அன்பானுளே, கிறிஸ்து வெளிப்பட்ட நோக்கமே இதுவரையும் மனிதன் கிருபைக்கு தூரமாக, நியாயப்பிரமாணத்துட்பட்டவனாக, அதாவது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதனை தண்டனிலிருந்து வெளியே கொண்டு வந்து, வசனத்தை படிக்க கேளுங்கள், அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அதாவது மனிதன் இன்றைக்கு மகிமையோடு வாழ வேண்டும், புகழ்ச்சியோடு வாழ வேண்டும். தேவன் அந்த தருகிற அந்த கிருபைக்கு சொந்தக்காரனாய் மாற வேண்டும். இயேசு மாத்திரம் இந்த பூமியிலே பிறந்திருக்காவிட்டால் கிருபை இல்லை, மகிமை இல்லை, புகழ்ச்சி இல்லை. ஆண்டவர் இந்த பூமியில பிறந்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு புகழ்ச்சி, உங்களுக்கும் எனக்கு ஒரு கிருபை. எதற்கு கிருபை? பாவத்தை மேற்கொள்ள, அசுத்தங்களை மேற்கொள்ள, அநியாயங்களை மேற்கொள்ள, இந்த பூமியில் வருகிற எதிர்மறையான சம்பவங்களை மேற்கொள்ள. இன்றைக்கு கிருபை குறித்த ஒரு தவறான சத்தியம் பேசப்படுகிறது. எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கிருபை அதற்காக அல்ல. வசனத்தை திரையிலே பாருங்கள். கிருபை எதற்காக? அவருடைய மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, தேவன் தந்த கிருபை எப்படி பயன்படுத்துகிறாய்? இன்றைக்கு அநேகர் கிருபையை தவறாய் பயன்படுத்துகிறார்கள். சொந்த புகழ்ச்சிக்காக, சொந்த விளம்பரங்களுக்காக, சொந்த அவருடைய மேன்மைக்காக. இல்லை அன்பானவர்களே, தேவன் கிருபை தந்ததே அவர் பெருகவும் நாம் சிறுகவும். இந்த நாளிலே அந்த இரண்டாவது குறிப்பு, இயேசு இந்த பூமியிலே ஏன் பிறந்தார்? அவர் பிறந்த நோக்கமே அவருடைய கிருபையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள, அந்த கிருபைக்கு மகிமையாய் வாழ, அந்த கிருபைக்கு புகழ்ச்சியாய் வாழ. மூன்றாவதாக நான் சொல்ல வந்த வசனம் என்னவென்றால், கிறிஸ்து ஏன் இந்த பூமியில பிறந்தார்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பூமியில பிறந்த மூன்றாவது காரணம் வேதம் சொல்லுகிறது, மனிதனுக்கு ஒரு மீட்பை தரும்படி. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அப்படியானால் கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக. அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து. அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மனிதன் அதாவது மூழ்கி இருந்தான், கடனிலே, பிரச்சனையிலே, ஏழ்மையிலே, வறுமையிலே, இல்லாமையிலே, அசுத்தத்திலே. அன்பானுடைய நம்பிக்கை இல்லாமல் மூழ்கியிருந்த மனிதனை மீட்கத்தான் இயேசு பிறந்தார். அந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மீட்பு அவருக்குள். அப்படியானால் இயேசு இந்த பூமியில பிறந்ததை உன்னை மீட்க, கண்ணீரிலிருந்து மீட்க, கடலிலிருந்து மீட்க, ஏழ்மையிலிருந்து மீட்க, வறுமையிலிருந்து மீட்க, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்கத்தான் இயேசு பிறந்தார். இதைத்தான் எல்லாரும் பாடுகிறோம். அதாவது அவர் ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததே உனக்கும் எனக்கும் மூழ்கி போன நம்முடைய வாழ்க்கை, தத்தளிக்கிற நம்முடைய வாழ்க்கை, தவிக்கிற நம்முடைய வாழ்க்கை, அதாவது கரைக்கான அந்த கப்பலை போல தவிக்கிற அந்த வாழ்க்கையிலே உன்னையும் என்னையும் மீட்கும்படியாக ஒரு மீட்பின் படகாய் கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் அவர் படகாக வந்தார். அன்பானவர்களே, அவர் உன்னை மீட்கத்தான். எனவே இந்த நாளிலே கிறிஸ்து பிறந்த மூன்றாவது நோக்கம், முதலில் சொன்னேன், அவருடைய சித்தத்தை உன் வாழ்விலே, உன்னிலே, உன் மூலமாய் நிறைவேற்ற. இரண்டாவது, அவருடைய கிருபையை உனக்குள்ளே, அவருடைய கிருபைக்கு புகழ்ச்சியாக, மகிமையாக நீ வாழ. மூன்றாவது, உன்னையும் என்னையும் பாவத்திலிருந்து மீட்கும்படி. அன்பார்களே, காலாகாலமாக சபைக்கு போகிறார்கள், காலாகாலமாக வேதம் வாசிக்கிறார்கள். ஒரு சின்ன கேள்வி, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடியும் தேவ சித்தம் உன் வாழ்விலே உன் மூலமாய் நிறைவேறி இருக்கிறதா? அதற்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாயா? அவர் சித்தம் உன்னிலே உன் மூலமாய் நிறைவேறாத பட்சத்தில் நீங்கள் எத்தனை கிறிஸ்துமஸ் கொண்டாடினாலும் அந்த கிறிஸ்துமஸ் அர்த்தம் இல்லாதது. அது ஒரு பண்டிகை, அது ஒரு பாரம்பரியம். உங்கள் வாழ்விலே அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் மாற வேண்டுமானால், ஆரம்பத்தில் சொன்னேனே, God's will should be fulfilled in you and through you. இரண்டாவது நான் சொன்னேன், அதாவது His grace. நான் சொன்ன எல்லா வசனத்திலையும் இந்த வார்த்தை வரும், அவர் சித்தம், அவர் கிருபை, அவர் மீட்பு. அதைத்தான் நீங்கள் திரையிலே பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் ஆங்கிலத்தில் இஸ் கிரேஸ், அடுத்து இஸ் லவ் என்ற
இஸ் வில், இந்த அந்த கேபிட்டல் எச் போட்டிருக்கும். இஸ் வில், இரண்டாவது இஸ் கிரேஸ், இரண்டாவது இஸ் பிளட், எல்லாமே அந்த அவருடைய இரத்தத்தினாலே மீட்பு. அன்பானுளே, கிறிஸ்து பிறந்த மூன்றாவது நோக்கம் உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக, அதாவது ஒரு நிலையிலிருந்து நிலைக்கு கொண்டு வர, மூழ்கியிருக்கிற உன்னை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்த இயேசு இந்த பூமியில பிறந்தார். அடுத்தபடியாக அந்த வசனம் இப்படி சொல்கிறது, அவர் தீர்மானித்த அவருடைய சித்தம். இது சற்று வித்தியாசமா இருக்கிறது. நான் படிக்கிறேன், கேளுங்கள். God want to fulfill his good pleasure. தமிழ் வேதத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி 9ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் ஒன்றாய் கூட்டி சேர்க்கும்படி. தமிழ் வேதத்திலே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, ஆங்கில வேதத்திலே காட்ஸ் குட் பிளஷர். அப்படியானால் தேவனுடைய மிகப்பெரிய அந்த விருப்பம், மிகப்பெரிய நோக்கம் என்னவென்றால் உன்னையும் தன்னோடு சேர்த்து கொள்ள, உன்னையும் என்னையும் அன்பானுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய குடும்பத்திலே சேர்த்து கொள்ளும்படி. இதைத்தான் தாவீது சொன்னான் அன்றைக்கு. அன்பானுடைய 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அன்றைக்கு சவுல் கேட்டபோது, நீ எங்கே போயிருந்தாய்? தாவீது சொன்ன வார்த்தை, என் தகப்பனார் எனக்கு, என் குடும்பத்தார் அங்கே பலியிடுகிறார்கள், அங்கே நான் செல்ல வேண்டும். அப்படியானால் அன்பானவர்களே, இந்த குடும்பம் நல்லது, ஆனால் அதைவிட ஒரு மேலான குடும்பம். திரையிலே பாருங்கள், தமிழ் வேதத்திலே கொஞ்சம் சற்று வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்பு. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும், இங்கே அக்ரணி எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே அக்ரணிகள் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாமே அன்பார்களே மேன்மையானவர்கள். ஒருவேளை மொழிபெயர்ப்பு தவறா இருக்கலாம். பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஒன்றாய் இணைக்கப்படத்தான் இயேசு வந்தார். காட்ஸ் குட் பிளஷர் உங்கள் மேலும் என் மேலும். யோசித்து பாருங்கள், நான், அதாவது மனிதன் மண்ணிலே பிறந்து மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மரிக்க வேண்டும், இல்லை. மண்ணிலே பிறந்த மனிதனை விண்ணிலே தன்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக, தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக, முற்பிதாக்களோடு சேர்த்துக் கொள்ளும்படியாக. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குது, இஸ் குட் பிளஷர். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தம், தமிழ் வேதத்திலே தயவுள்ள சித்தம், ஆங்கிலத்திலே குட் பிளஷர். ஆண்டவர் உன்னிலே தன்னுடைய விருப்பத்தை, தன் நோக்கத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எத்தனை பெரிய அவருடைய நோக்கத்தை பாருங்கள். உன்னை கொண்டு அவர் நோக்கத்தை உங்கள் மூலமாய், என் மூலமாய், நம்மை விட படித்தவர்கள், பட்டதாரிகள், திறமை உள்ளவர்கள், மேன்மையானவர்கள், இந்த பூமியிலே மிகச் சிறந்தவர்கள், திறமை உள்ளவர்கள், சாமர்த்தியம் உள்ளவர்கள், அறிவாளிகள், மேதாவில் இருக்கும் போது தேவன் உங்களையும் என்னையும் அன்பார்களே அவருடைய தயவுள்ள சித்தத்திற்கும் அவருடைய புகழ்ச்சிக்கும் மகிமையாக உங்களை என்னை தெரிந்து கொண்டார். இதுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் குட் பிளஷர். உன்மேலும் உங்கள் மேலும் என் மேலும் அவருக்கு இருக்கிற அந்த அனந்த விருப்பம், உங்கள் மேலும் என் மேலும் அவருக்கு இருக்கிற அந்த அளவில்லாத, அதாவது எல்லையிட முடியாத அவருடைய ஆசை. படிக்கிறேன், கேளுங்கள். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தம். அது மட்டுமல்ல, இயேசு இந்த பூமியிலே ஏன் பிறந்தார்? அன்பானவர்களே, அடுத்தபடியாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்திலே, பரலோகத்தின் ரகசியங்களை உனக்கு அறிவிக்க இயேசு பிறந்தார். 10ஆம் வசனம் இப்படி போட்டிருக்கிறது, அவருடைய சித்தத்தின் ரகசியங்களை உங்களுக்கு அறிவிக்க. அப்படியானால் எனக்கு அன்புக்குரியவர்களே, God wants to reveal his mysterious to you. உங்களுக்கும் எனக்கும் யோசித்து பாருங்கள், எட்ட முடியாத, அறிவு கேட்டாத, ஆச்சரியமான, அளவிடப்பட முடியாத அந்த பரலோகத்தின் ரகசியங்களை, இதற்கு கல்லூரி படிப்பு, பட்டப்படிப்பு, அன்பானவர்களே இன்றைக்கு இருக்கிற பட்டங்கள், டாக்டர், ரெவரன், அன்பானவர்களே இன்றைக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய பட்டங்கள் தேவையில்லை. அவரோடு வாழும் போது, அவரோடு இணையும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு அறிவிக்க. இயேசு ஏன் பிறந்தார்? டு ரிவீல்
இஸ் மிஸ்டீரியஸ், அவருடைய ரகசியங்களை உங்களுக்கு எனக்கும் அறிவிக்கும்படி. எனவேதான் அன்பார்களே, இந்த வேதத்தை வாசிக்க வேண்டுமானால் கல்லூரி படிப்பு தேவையில்லை. இந்த வேதத்தை வாசிப்பதற்கு தேவனுடைய ஞானம் தேவை, தேவனுடைய அபிஷேகம் தேவை, ஆவியானவர் தேவை. சொந்த அறிவினாலே, சொந்த மூளையினாலே இந்த வேதத்தை யாரும் படிக்க முடியாது, படித்துள்ளது புரியாது. சில தத்துவ ஞானிகளுக்கு தத்துவம் தெரியும், ஒரு கவிஞனுக்கு அதாவது ஒரு கவிதை தெரியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையின் எதிர்காலம் தெரியும். அப்படியானால் இந்த வேதத்தை வாசிப்பது எதற்காக என்று சொன்னால், God wants to reveal his pleasure, அவருடைய விருப்பங்களை சொல்லும்படி. அடுத்த சொல்கிறது, God wants to reveal his mysterious, அவருடைய ரகசியங்களை. திரையிலே பாருங்கள், அவருடைய 10ஆம் வசனத்திலே அவருடைய ரகசியங்களை உங்களுக்கும் எனக்கும் தெரிவிக்க இயேசு பிறந்தார். அடுத்தபடியாக இயேசு ஏன் இந்த பூமியிலே பிறந்தார்? 12ஆம் வசனத்தில் கூட அந்த வார்த்தை வருகிறது. 12ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை இப்படி வருகிறது, கடைசி வார்த்தை, அவருடைய சுதந்திரத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறும்படியாக, to obtain his inheritance. திரும்ப சொல்லுகிறேன், நான் சொன்ன எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மீட்பு எல்லாம் அவருடைய என்று வரும். இதிலே சொந்தம் பாராட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒன்றுமில்லை. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை இஸ் இன்ஹெரிட்டன்ஸ். 18ஆம் வசனத்தில் அவருடைய, அதாவது அந்த சுதந்திரத்திற்கு உங்களையும் என்னையும் சொந்தக்காரராய் மாற்றியிருக்கிறார். எனவேதான் உபதியாவிலே ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் சுதந்திரங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, உங்களுக்கென்று தேவன் எதை முன்குறித்திருக்கிறாரோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் சுதந்திரங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சுதந்திரத்தை நான் சுதந்திரிக்க முடியாது, என் சுதந்திரத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியாது. இன்றைக்கு எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என் ஆசீர்வாதத்தை, என் நன்மையை, என்னுடைய செழிப்பை, எனக்கு வந்த உயர்வை அவர் தடுத்து விட்டார். இல்லை அன்பானே, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் எப்படி ஆதவன் மறைவதில்லையோ அதுபோல இந்த உலகத்தில் 1000 பேர் உனக்கு எதிராக எழும்பினாலும் உனக்கென்று தேவன் எதை முன்குறித்தாரோ அந்த சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது, பறிக்க முடியாது. ஏனென்றால் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதைத்தான் சொல்ல முடியும். அவருடைய சுதந்திரம், அதை உங்களுக்காகவும் எனக்காகவும் அதை தரத்தான் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். திரும்ப சொல்லுகிறேன் அன்பானவர்களே, அடுத்தபடியாக 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தாம் நம்மை அழைத்ததினாலே. அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் இந்த பூமியிலே பிறந்தார்? உன்னையும் என்னையும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும் பொருட்டு. திரும்ப சொல்லுகிறேன், ஆங்கிலத்தில் இஸ் காலிங், தமிழ் வேதத்தில் அவருடைய அழைப்பு. அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உங்களை புரிய நினைக்கிறேன், இயேசு பிறந்த நோக்கம் என்றால் ஒரு பரம அழைப்பு, ஒரு மேன்மையான அழைப்பு, ஹை காலிங், ஹோலி காலிங் அண்ட் ஹெவன்லி காலிங். ஒரு பரலோக அழைப்பு, ஒரு உயர்ந்த அழைப்பு, ஒரு பரிசுத்த அழைப்பு. இந்த அழைப்புக்காகத்தான் இந்த அழைப்பை உனக்கும் எனக்கும் தர கடவுள் இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்தார். எதற்காக பிறந்தார் சொன்னால், பரம அழைப்புக்கு உங்களையும் என்னையும் பங்குள்ளவர்களாய் மாற்றும் பொருட்டு. எனவே நாளிலே இன்னொன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்து 19ஆம் வசனம், இயேசு ஏன் இந்த பூமியிலே பிறந்தார்? 19ஆம் வசனம் அது எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை நம்மிலே காண்பிக்க. ஆங்கில வேதத்திலே டு ப்ரூவ் இஸ் பவர், தமிழிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை காண்பிக்க இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். இதுவரை இந்த வசனங்களை பல கோணங்களிலே நீங்கள் தியானித்திருக்கலாம். ஆனால் முக்கிய நோக்கம் என்னவென்றால், these are the golden keys. ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற அதாவது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாத திறவுகோல். இந்த திறவுகோல் என்னவென்று சொன்னால், அன்பானவர்களே, God has given his power. தமிழ் வேதத்திலே அதாவது தமது பரிசுத்த சத்துவத்தின் வல்லமை, ஆங்கிலத்தில் இஸ் பவர். அன்பானவர்களே, இயேசு ஏன் பிறந்தார்? தம்முடைய சத்துவத்தின் வல்லமையை அவர் காண்பிக்க அல்ல, அதை பெற்று அனுபவித்து அதை உன் வாழ்க்கையிலே அதை அப்பியாசிக்க, வாழ்க்கையிலே ஆப்ரேட் பண்ண. அன்பானவர்களே, பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்மறையான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனைகள் கண்விழித்துக் கொள்ளுகிறது.
அதற்காகவே இந்த பூமியிலே தேவன் மனிதனாக பிறந்தார். ஏனென்று சொன்னால் அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை உங்களிலே ஆப்ரேட் பண்ணும்படியாக, என்னிலே ஆப்ரேட் பண்ணும்படியாக. எனவே தான் இத்தனை பாடுகள் மத்தியிலும், இத்தனை போராட்டங்கள் மத்தியிலும், இத்தனை ஏளனங்கள் மத்தியிலும், இத்தனை பரியாசங்கள் மத்தியிலும் நம்மால் வாழ முடிகிறது, நிற்க முடிகிறது, ஓட முடிகிறது, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய முடிகிறது. காரணம் என்னவென்றால் அன்பானவர்களே, இஸ் பவர், அவருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை உங்களிலே காண்பிக்கத்தான் தேவன் இந்த பூமியிலே மனிதனானார். அடுத்தபடியாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 22ஆம் வசனம், இயேசு ஏன் இந்த பூமியிலே பிறந்தார்? எல்லாவற்றையும் தம்முடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தும்படியாக. இங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை இஸ் ஃபீட், அவருடைய பாதங்களுக்கு கீழாக. அன்பானவர்களே, நீங்களும் நானும் கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதை, வனாந்திரத்தின் பாதை, அழுகையின் பள்ளத்தாக்கு அவர் அதாவது நீ அதை கடப்பதற்கு முன்பதாகவே அவர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற புயல் காற்றையும் சூறாவளியும் அலைகளையும் அது நம்மை சந்திக்கும் முன்பாகவே இயேசு அதை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவை எல்லாவற்றையும் என் பாதத்திற்கு கீழே. தமிழ் வாசிக்கிறேன், கேளுங்கள். தம்முடைய பாதத்திற்கு கீழாக அந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் 22 இப்படி சொல்லியிருக்கிறது, அவருடைய பாதங்களுக்கு கீழே. எத்தனை பெரிய காரியம் அன்பானவர்களே! அப்படியானால் அது உங்களை என்னை சந்திப்பதற்கு முன்பதாக இயேசு அவர்களை சந்தித்தார். எனவே தான் அவர்கள் பாடினார்கள், சாராள அவர்கள், இயேசு தாங்கிற துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. முதலாவது அது வரும்போது அன்பானவர்களே, அது அந்த வேகம் வரும்போது அவருடைய பாதங்களுக்குள்ளே அது நசுக்கப்படுகிறது. நாம் சந்திப்பதெல்லாம் இன்றைக்கு அன்பானவர்களே நிழல்தான். நிஜத்தை இயேசு தன்னுடைய பாதத்தின் கீழே வெற்றி சிறந்தார். வசனத்தை படிக்கிறேன், கேளுங்கள். அவர்களை தம்முடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. அப்படியானால் God is the controller for all your problems. உன் வாழ்வின் எல்லா பிரச்சனைகளையும் அவர் கீழ்ப்படுத்தத்தான் இந்த பூமியிலே இயேசு பிறந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பானவர்களே, உங்களையும் என்னையும் ஒரு நல்ல ஒரு சபைக்குள்ளே கொண்டு போய் நிறுத்த, ஒரு நல்ல அன்பானவர்களே, அந்த நல்ல சமாரியன் சொன்னானே, அந்த நல்ல சத்திரத்திலே உங்களையும் என்னையும் கொண்டு போய் நிறுத்த இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். அந்த வசனத்தை படிக்கிறேன், கவனிங்கள். அவர் சபைக்கு அவரை தந்தார். இதை வேறு கோணத்து பாருங்கள். பிதாவாகிய தேவன் இயேசுவை எதற்கு தந்தாராம்? மனிதனுக்கு மட்டுமல்ல, சபைக்கு அவரை தந்தார். ஏனென்றால் அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் மனிதன் ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ ஒரு 3 தரையிலே பாருங்கள். டு கெட் த கவுன்சில், டு கெட் த கம்ஃபர்ட்ஸ், டு கெட் த காஷன், ஆலோசனை பெற, ஆறுதல் பெற, எச்சரிப்பை பெற இந்த பூமியிலே இயேசு மனிதனாக பூமியிலே வந்தார். நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் சபை. திரும்ப சொல்லுகிறேன், நான் சொன்ன எல்லா குறிப்புகளையும் திரும்ப ஒரு முறையாக உங்களுக்கு திரையிலே நீங்கள் பாருங்கள். அவருடைய சித்தத்தை உங்களிலே என்னிலே வெளிப்படுத்த, இரண்டாவது அவருடைய கிருபையை உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் உறுதிப்படுத்த, மூன்றாவது அவருடைய மீட்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள, ஐந்தாவது அவருடைய தயவுள்ள, தமிழ் வேதத்திலே தயவுள்ள சித்தம், ஆங்கில வேதத்திலே குட் பிளஷர், அவருடைய விருப்பங்களை உன் வாழ்விலும் என் வாழ்விலும் செயலாக்க, ஐந்தாவதாக அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக, ஆறாவதாக அந்த பரம அழைப்புக்கு உங்களையும் பங்குதாரராய் மாற்ற, ஏழாவது நித்திய சுதந்திரத்திற்கு உங்களை சுதந்திரவாளியாய் மாற்ற. அது மட்டுமல்ல, 19ஆம் வசனம், தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையை உங்களிலே காண்பிக்க. 22ஆம் வசனம், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்த. 23ஆம் வசனம், அன்பார்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகிய சபையை உங்களுக்கும் எனக்கும் தமிழ் வேதத்திலே தம்முடைய சரீரத்தையே உங்களுக்காக தந்தார். தமிழ் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சரீரமாகிய அவருடைய சபை. அன்பானவர்களே, அந்த சபையிலே உங்களையும் என்னையும் வைத்து அழகு பார்க்கிறார். எனவே இந்த நாளிலே எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே தி ஆப்ஜெக்ட் ஆஃப் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் உடைய நோக்கம் என்ன, கிறிஸ்து ஏன் பிறந்தார், அவர் பிறந்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் உண்டான மகா பெரிய மேன்மை. இதுவரையும் ஒருவேளை நாம் இந்த நட்சத்திரங்கள், சாஸ்திரிகள் இவையெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் கிறிஸ்மஸ், அது மட்டுமல்ல, கிறிஸ்து பிறந்ததினாலே மனிதனுக்கு உண்டான ஒரு மாபெரும்
10 ஆசீர்வாதங்களை திரையிலே நீங்கள் பாருங்கள். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சின்ன கேள்வி, அவர் சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலே, அவருடைய வல்லமை உங்கள் வாழ்விலே, அவருடைய அதிகாரம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறதா? யோசிப்போம். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம். இயேசு பிறந்ததே அவருடைய வல்லமையை உன்னில் வெளிப்படுத்த, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த, அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்த, எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு மகிமையாக, அவருக்கு புகழ்ச்சியாக வாழ்கிறாயா, இகழ்ச்சியாய் வாழ்கிறாயா? யோசித்துப்பார். இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள ஆசீர்வாதமான, பரலோகம் ஆரவாரம் பண்ணுகிற ஒரு கிறிஸ்துமஸாய் இந்த கிறிஸ்துமஸ் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பூமியிலே பிறந்திருக்காவிட்டால் கிருபைக்கு சொந்தக்காரராய், புகழ்ச்சிக்கு சொந்தக்காரராய், உம்முடைய வல்லமைக்கு சொந்தக்காரராய், உம்முடைய சுதந்திரக்கு சொந்தக்காரராய், உம்முடைய மீட்பிற்கும் உம்முடைய மகத்தான ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரராக மாறி இருக்க மாட்டோம். தேவரீர் நீ தந்த இந்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. நீர் மாத்திரம் பிறந்திருக்காவிட்டால் பாவத்திலே மூழ்கியிருப்போம். பரம அழைப்புக்கு எங்களையும் பங்குதாராய் மாற்றியிருக்கிறீரே, அந்த அழைப்புக்காக நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக, கிருபைக்கு சாட்சியாய், புகழ்ச்சியாய், ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த ஒரு குட் பிளஷர், உம்மை மகிழ்விக்கிற கிறிஸ்துமஸாய் இந்த கிறிஸ்துமஸ் மாறட்டும். உமக்கு மகிமையாய், பரலோகத்துக்கு மகிமையாய், இந்த பூமிக்கு மகிமையாய், புகழ்ச்சியாய் வாழ எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை ஆராதிக்க, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸை கொண்டாட கிருபை தாரும். அதற்காகவே வல்லமை தந்தீர், அதற்காகவே கிருபை தந்தீர், அதற்காகவே மீட்பை தந்தீர், அதற்காகவே எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துகிறீர். எனவே நாங்கள் கொண்டாடுகிற கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் மாற அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. இந்த கிறிஸ்துமஸ் ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் உடைய வாழ்க்கையிலே மாறுவதாக. விஷ் ஹாப்பி அண்ட் பிளஸட் கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ.